ஸ்ருதி ஸ்மிருதி புராணாநாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். உங்களது அனைத்து ஆன்மீக தேவைகளுக்கும் கிரி சிடிஸ், புத்தகங்கள் மற்றும் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம் கிரி. இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் ஆஸ்ட்ராலஜி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வெள்ளம் வர முன்னாடி அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல்தான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு முதல்ல கண்டறிஞ்சிட்டா அதுக்கான தீர்வு கிடைக்குதோ இல்லையோ, இல்லை இதன் விதிப்பயன் இப்படிதான் மனதையாவது ஓரளவு ஆறுதல் படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட ஜாதகம் சம்பந்தமான விஷயங்களை ஒவ்வொரு வியாழன் தூரம் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினரும் வேற யாருமே இல்லைங்க, சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜர், ஜாதகத்தின் ஜாம்பவான் சொல்லக்கூடிய ஆதவ ஜோதிடன் மைய நிலையம் டாக்டர் திரு பரணி பால்ராஜ் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் சங்கரா டிவி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், மனிதன் பிறக்கிறதுக்கு நட்சத்திரங்கள், எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் அது நம்ம குறிப்பிட்டு இதில் தான் பிறக்கணும்னு சொல்ல முடியாது. அது விதிப்பயன்னு நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட விதிப்பயனில் பிறக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இது கெட்டது, இது நல்லது, இந்த நட்சத்திரங்கள் எங்களுக்கு பாதகம் தரக்கூடியதுன்னு ஏதாவது இருக்கா சார்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. 27 நட்சத்திரங்களும் நன்மை பயக்கக்கூடிய நட்சத்திரங்களே. அதே போன்று 27 நட்சத்திரங்களும் தீமை பயக்கக்கூடிய நட்சத்திரங்களே. அதாவது இந்த லக்னத்திற்கு அந்த நட்சத்திராதிபதியினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, அது யாருடைய அமைப்பில் நட்சத்திரம், யாருடைய இப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரமா, இல்லை பரணி நட்சத்திரமா, அல்லது பூராட நட்சத்திரமா, பூர நட்சத்திரமா. அப்போது அந்த நிலைகளை முதல்ல லக்னத்திற்கு திசை புத்திகளை அறிந்து கொள்வதற்காகவே தான் அந்த நட்சத்திர முதல்ல எந்த நட்சத்திரம் விழுவுதோ அந்த நட்சத்திரத்தில், சந்திரனுடைய நட்சத்திரத்தில், சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறாரோ அந்த நட்சத்திர ஆதிபத்தியத்தை முதல் திசையாக வரும். அதனால் நட்சத்திரத்தை வைத்துவிட்டு தோஷம்னு வரையறுத்து சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னை பல வாரங்களாக, பல மாதங்களாக தாய் தகப்பன் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஜாதகம் பார்க்க வரும் பொழுது, ஐயா நீங்கள் டிவியில் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க, இருந்தாலும் மீண்டும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம், இந்த மூல நட்சத்திரம், இந்த ஆயில நட்சத்திரத்தெல்லாம் கொஞ்சம் நிறைய இன்னும் பேசுங்க சார். ஏற்கனவே நீங்கள் பேசுனது நாங்கள் கேட்டிருந்தாலும் எங்களுக்கு ஓகே சார், அதான் வரக்கூடிய அமைப்பில் பேரண்ட்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா, அந்த அடிப்படையில் மூல நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த விசாகம் கேட்டையெல்லாம் கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பையனுடைய ஜாதகத்தில் ஆயில்ய நட்சத்திரம்னு வந்துட்டாவே இப்போ எல்லாருமே அவாய்ட் பண்ணிடுறாங்களாம். அதே மாதிரி மூல நட்சத்திரம்னு சொல்லி பையன் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது, திருமண வயது வரும் பொழுது அந்த ஐயோ மூல நட்சத்திரமா வேண்டாப்பா, ஆயில்ய நட்சத்திரமா வேண்டாப்பா, இப்படியே அவாய்ட் பண்ணி திருமண பொருத்தத்திற்கே போகவே மாட்டேங்குது. போய் அந்த இதில் ஒரு பொருத்தத்தை பார்த்து அதுக்கப்புறம் பிடிக்கலைங்கிறது வேறு விஷயம். அந்த நட்சத்திரத்தை கேட்ட உடனே அலர்ஜி ஆகி அவங்க வேண்டான்னு அவாய்ட் பண்ணிடுறாங்க. இதற்கெல்லாம் நீங்கள் நிறைய நிகழ்ச்சியில் கருத்துக்களை சொன்னால் தான் மக்களுக்கு இன்னும் புரியும். அதாவது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நம்ம முன்னோர்கள் வாழையடி வாழையாக வரும் பொழுதெல்லாம் அது வேர்களுக்கு நிறைய நஞ்சை ஊற்றி பாய்த்தினதை போல இவர்கள் மனதில் எதை எடுத்துக்கிட்டா ஆயில்ய நட்சத்திரமா அப்பா மாமியாருக்கு ஆகாது, அதே மாதிரி மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது. அதே போன்று பாருங்கள், ஒரே சமதிசை ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு வரும் பொழுது அது ஆகாது. ஒரே நட்சத்திரம், ஏக நட்சத்திரங்கள், அதாவது ஒரு மீனராசி மீன நட்சத்திரம், மீனராசி ரேவதி நட்சத்திரமாகட்டும், இல்லை உத்திரட்டாதி நட்சத்திரமாகட்டும், அதில் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் அந்த ஏக நட்சத்திரம் ஆகுமா? ஆகாது. அந்த சஷ்டாங்ச ராசி, அப்போது சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி, இப்போ மீனராசியில் ஒரு ஆணோ பெண்ணோ பறந்துட்டாங்கம்மா, வர ஒரு பையன் ஜாதகத்தில் மனைவி துலா ராசியை நம்ம சேர்த்தக்கூடாது. அப்போது துலா ராசிக்கு சஷ்டாங்சம் எதுன்னு பார்த்தாவே 8ஆம் இட ராசின்னு பார்த்தா அப்போ ரிஷப ராசியை சொல்கிறான். இப்படியெல்லாம் சஷ்டாங்சத்தை பார்க்குறது, இந்த உஷ்டாங்சத்தை பார்க்குற மாதிரி. அதே மாதிரி சம திசைகள், அப்போ காதலித்து திருமணம் செய்தவரெல்லாம் உனக்கு எனக்கு சம நட்சத்திரமா இருக்கான்னு பார்த்தாமா காதலிக்க முடியும்? இல்லை ஏக நட்சத்திரங்கள் இருக்கிறதா, ஒரே ராசியாக இருக்கிறதா, இல்லை ஒரே சம திசை சுக்கர திசையாகவோ அந்த பெண்ணுக்கு ஒரு சுக்கர திசையாகவோ, இல்லைன்னா ஒரு பையனுக்கு சனி திசையாகவோ இந்த பொண்ணுக்கு சனி திசையாகவோ, ஏக நட்சத்திரங்களை பார்த்தெல்லாம் காதல் வயப்படுறதில்லை. அப்போ மாமனார் உங்கள் வீட்டில் இருக்காங்களாப்பா, நான் அப்படி இருந்தால் மூல நட்சத்திரப்பா நான் உன்னை காதலிக்க மாட்டேன், ஆயில நட்சத்திரமாக இருந்ததுன்னா மாமியாருக்கு ஆகாது, காதல், இப்படியெல்லாம் சொல்லியாமல் காதல் வயப்படக்கூடிய அமைப்பு வருது. இருமணங்கள் ஒத்து போயிட்டாவே திருமணத்தில் நல்ல ஒரு அமைப்பை நம்ம பார்க்கலாம்.
இதையெல்லாம் தவிர்த்து நிறைய பேர்கள் வரும் பொழுது என்னுடைய ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு வரும்போது ஐயா அந்த தினப்பொருத்தம் இருக்கா, இந்த கணப்பொருத்தம், மகேந்திரம், யோனி பொருத்தம் எல்லா அமைப்பையும் பார்த்து சஷ்டாங்சமெல்லாம் 4, 6 இந்த அதாவது ராசிக்கு 3ஆம் இடத்துலையோ இல்லை 6ஆம் இடத்துல 6ஆம் ராசியை சேர்க்கக்கூடாது, 8ஆம் ராசியை சேர்க்கக்கூடாது, அதே போன்று 12ஆம் ராசியை சேர்க்கக்கூடாது, ஒரே நட்சத்திரங்களை சேர்க்கக்கூடாதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது திருமண பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா மாங்கல்ய பொருத்தம், யோனி பொருத்தம் எல்லாம் இருந்து தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். ஏன் விவாகரத்து நடக்குது? முன்றெல்லாம் காலகட்டத்தை விட்டு எனக்கு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடி கூட தான் பொருத்தம் பார்த்து தான் பண்ணுறாங்க மேக்சிமம். அது பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி பெண்களும் ஆண்களும் கேட்டே கல்யாணம் பண்ணுறாங்க. ஏம்மா நீ பார்த்து வச்ச பையனுடைய அமைப்பு பாருங்கள், ஒரே வாரத்தில் விவாகரத்து நடக்குது. ஏன் 10 நாள் ஆகுது, 2 மாதம் 3 மாதம், இந்த 1 வருஷம் 6 மாதத்துலலாம் போன நாளிலேருந்து பிரச்சனை. ஒரு பெண் வர்றாங்க, அப்போ ஒரு பெண்மணி அவர்கள் கிட்டத்தட்ட கல்யாணமாகி ஒரு 34 35 ஆண்டுகள் ஆகுது. ஜாதகத்தை பார்க்குறேன், பார்த்த உடனே அம்மா உனக்கு என்றைக்கு தாலின்னு எரிச்சோ அன்றைக்கி அது தூக்கு கயிறு தான்மா அப்படின்னு சொல்கிறேன். அதற்கு அது சொல்கிறாங்க அந்த மனைவி அவர்கள், அவங்க இப்போ திருமதி அவர்கள் சொல்கிறாங்க, இந்த நாசமாக போன நாயை என்றைக்கு கல்யாணம் பண்ணணும், அன்னையிலேருந்து துன்பம் தானுங்க. எத்தனை வருஷமாக, கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளாக வாழ்க்கை வாழ்ந்துருக்குறாங்க. நெருப்போடு தான் நான் வாழ்க்கை வாழ்ந்தேன். என்ன பண்ணுறதுங்க, ஆரம்பத்துலேருந்து எனக்கு குடும்பம் அமைச்சாச்சுங்க, புள்ள குட்டி 1க்கு 4 பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டோம். அந்த குழந்தைகளுக்காகவே வாழ்க்கை தள்ளி தள்ளி இன்னைக்கு வரையிலும் துன்பத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது துன்பத்திற்கிடையே வாழ்க்கை வாடுபவர்கள் ஒரு காலகட்டத்தில், ஆனால் இன்றைக்கி வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள்லாம் தூக்கி போட்டுறாங்க. இன்றைக்கி நிறைய வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க, நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய உலகத்தினுடைய நெறிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இவனோட இல்லைன்னா இன்னொருத்தன் அப்படிங்கிற மாதிரி டாட்டா பை பை சியூன்னு போயிடுறாங்க. அப்போது பேரண்ட்ஸு ஏன் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தினுடைய நெறிகள் என்ன, இன்றைக்கி இருந்த அமைப்பு என்ன? அப்போது அன்னைக்கெல்லாம் ராகு கேதுனுடைய அமைப்பெல்லாம் நம்ம முழுமையாக பார்க்கறதில்ல இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷங்கிறது மட்டும்தான் அன்னைக்கு கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ராகு கேது தோஷங்களோ இல்லை செவ்வாய் தோஷங்களோ ஒருவருடைய வாழ்க்கையை சீர்குலைய வைக்கிறது இல்லைம்மா. நிறைய பிளானட்ஸினுடைய அமைப்பில் 2 பிளானட்ஸ் தான் திருமண வாழ்க்கைக்கு மிகப்பெரிய குந்தகத்தையும் நிறைய பெரிய சோக நிகழ்வுகளும் தடைக்கற்களை ஏற்படுத்துறது. என்ன அப்படின்னா, இருக்கிற கோள்கள் அந்தணன் தனித்தமர்ந்தால் அபகீர்த்தி மெத்தம் உண்டுன்னா. அப்போது அந்த கார்னர் பிளேஸ் லக்னம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீன லக்னம், அதற்கடுத்து வரக்கூடிய மிதுன லக்னம், மிதுன லக்னத்திற்கு அடுத்து வரக்கூடிய கன்னியா லக்னம், கன்னியா லக்னத்திற்கு அடுத்து வரக்கூடிய தனுசு லக்னம்மா. இந்த 4 கார்னர் பிளேஸ் லக்னம் உள்ளவர்களுக்கு அந்த லக்னத்திலேயே பிறந்து, இந்த 4 லக்னத்தில் பிறந்து குருவும் 10ஆம் இடத்துலையோ அல்லது 7ஆம் இடத்துலையோ இல்லை 4ஆம் இடத்துலையோ புதனும் ஆட்சி பெற்றோ இல்லை உச்சம் பெற்றோ வலிமை பெற்றோ அந்த கார்னர் பிளேஸில் அமர்ந்து 2 பிளானட்ஸ் அமர்ந்துட்டாவே இவர்களுக்கு என்னதான் திருமண பந்தத்தை நம்ம பொருத்தத்தை பார்த்து அமைத்து வைத்திருந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கை குற்றமாவதை நம்ம அனுபவ ரீதியாக பார்க்க. இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு மிதுன லக்னத்திற்கு 7ல் குரு தனிச்சு உட்கார்ந்துருக்கிறார், இல்லை மிதுன லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல புதன் தனித்து ஆட்சி உச்சப்பட்டிருக்கிறார் என்றால் இவர்களுக்கு கேந்திர ஆதிபத்திய தோஷம் உள்ள ஜாதகம் தான். அதே போன்று மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல குருவும் புதனும். அப்போ இரு சண்டாளர்கள் கேந்திராதிபத்திய தோஷம், அந்த இடத்துல நீசபலம் நம்ம எடுக்கக்கூடாது புதனை. ஆனால் புதனுக்கு வலிமை பெற்ற கேந்திரத்தில் வலிமை பெற்ற கேந்திராதிபத்திய தோஷத்துக்கால 2 பாவிகள் சங்கமித்திருந்தால் இவர்களுக்கு என்னதான் நம்ம திருமண பொருத்தத்தை மேட்ச் பண்ணி கொடுத்திருந்தாலும் வாழ்க்கை என்பது, திருமண பந்தம் என்பது அருந்தப்பட்டம் தான். அப்போ நல்ல சுபிச்சமான மேன்மையாடு. அப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருப்போம், ஐயோ அன்னைக்கே சொன்னாரப்பா சமதிசை ஆகாதுன்னாரு, நம்ம இணைச்சிட்டோம், அதுதான் தப்பாக போச்சு. தப்பு நடந்தது இங்கே, இவர்களுக்கு விட தெரியாது. ஆனால் இவர்கள் அன்னைக்கே பார்த்தப்பா ஏக திசைகள் ஒன்றாக இணைச்சிட்டோம், ஏக ராசிகள் ஒன்றாக இணைச்சிட்டோம். அப்போவே சொன்னனுங்க, அந்த மூல நட்சத்திரத்துக்கு ஆகாதுன்னு சொன்னேன், திருமணம் ஆச்சு பார்த்தீங்களா, மாமனார் அடிச்சிடுச்சு. ஆயில நட்சத்திரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் எத்தனையோ ஆயில நட்சத்திரங்கள் சிறப்பாக வாழ்க்கை வாழுபவர்து நான் பார்த்துருக்கேம்மா. எங்கேயோ ஒரு 4 பேருக்கு அடி வாங்கிடுச்சுன்னோட உடனே ஆயில நட்சத்திரத்து மேலே குற்றத்தை போட்டுருவாங்க. அப்போ இந்த மூதேவி வந்தவொடனே தான் இந்த மாமியை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது அப்போ ஒரு பெண் வந்து என்ன பார்க்க வர்றாங்கம்மா. கடந்து பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம், ஆஸ்ட்ராலஜி நேரம். பேர் சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க உங்களுடைய பேர். குட் மார்னிங். குட் மார்னிங். பேர் சொல்லுங்க ஐயா. டேட் ஆஃப் பர்த் 2010-1971. ஓகேங்க. உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. சுவாதி நட்சத்திரம் துலா ராசி. துலா ராசி சுவாதி. சுவாதி. ஓகே, உங்களுடைய கேள்விகளை சட்ட கேளுங்க. விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம். கேள்விகளை கேளுங்க. என்ன கேள்வி கேட்கணும்? ஹலோ சட்ட பேசுங்க நீங்க. ஹலோ ஹலோ சார், டேட் ஆஃப் பர்த் 2010. சார் 1 மினிட். டேட் ஆஃப் பர்த்லாம் வேண்டாம் சார். உங்களுடைய ராசி வந்து துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், விருச்சிக லக்னம்னு சொல்லியிருக்கீங்க, 71ல பிறந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கொஸ்டின் என்ன சார்? உங்களுடைய கேள்வி என்ன?
பொதுவா ஜென்ரலா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு அந்த என்னுடைய ரிலேஷன் பையனுக்கு ஒரே மனசு குழப்பம் ஒரு இதா இருக்கு. அதாவது சார் லக்னத்திற்கு பாண்டமில்லா 2-5 என்று சொல்லக்கூடிய தன பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய முதல் தர திரிகோணாதிபத்தியம் பெற்ற கிரகம் இந்த விருச்சிக லக்னத்திற்கு பாக்கியஸ்தானத்தில் வைகாசி மாதம் 30ஆம் தேதி பயிற்சி ஆகும் காலத்தில் எவ்வளவு பெரிய குழப்பங்கள் இருந்தாலும் தடைக்கற்கள் இருந்தாலும் மீண்டு வர்றதுக்கு உண்டான அரியது ஒரு நற்பலாபலங்கள் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் 7.5 சனியினுடைய ஜென்ம சனியினுடைய தாக்கத்திலிருந்து வருகிற நவம்பர் மாதம், அதாவது டிசம்பர் மாதத்தில் மிடில் பகுதியில் வந்து 7.5 சனியுடைய தாக்கமும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுனுடைய பெயர்ச்சியும் பாருங்கள். வைகாசி மாதம் 30ஆம் தேதி குரு பயிற்சிக்கு அடுத்த 7 தினங்களில் ஆணி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ராகு கேது பயிற்சியும் வருடாந்திர கிரகம் 4 கோள்கள் பயிற்சியும் இந்த வருடத்தில் இருக்கு. அந்த வருடத்தினுடைய கடைப்பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்க மகனுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தடைக்கற்கள் மீண்டு வர்றதுக்கு உண்டான நற்பலாபலங்கள் ஏற்படும். அழைத்ததற்கு மிக்க நன்றி. நன்றியா. உங்களின் அழைப்புக்கு ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க சொன்னாங்க. ஒரு பெண்மணி அவர்கள் வந்திருந்தாங்கம்மா. பார்க்கும்போது ஆயில்ய நட்சத்திரம் தான். அவர்கள் ஓடி போய் திருமணம் காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 13-14 ஆண்களாவது. ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் ஐயா கேட்கணும் அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா, என்னுடைய கரூர் அலுவலகத்தில் நான் ஆயில்ய நட்சத்திரம் தான் ஐயா, எனக்கு திருமணமாகி காதலித்து தான் திருமணம் பண்ண 13 வருஷம் ஆயிடுத்துங்க. ஆனால் என்னுடைய மாமியாருடைய ஸ்தானங்கள் எந்த விதமான குற்றமும் நடக்கவே இல்லை. நல்ல சிறப்பாக இருக்கிறாங்க. நான் வந்ததுக்கு பிறகு தான் நல்ல வசதிகள் மேன்மைகள், என் கணவர் நல்லா சம்பாதிக்கிறார். என்னுடைய மாமியார் வந்து என் மேலே அனுசரணையாக இருக்கிறார்களே. அதுவும் ஆயில்ய நட்சத்திரம் எந்த பாதத்தில் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ அதே பாதம் தான் 1ஆம் பாதத்தில் தான், முதல் பாதத்தில் தான். அப்போ இது நான் தான் நிறைய நிகழ்ச்சியில் பேசிட்டேன். அதைத்தாங்க ஐயா மீண்டும் உங்களுடைய கருத்தை கேட்டேன். அப்போ டிவியில் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் மாற்று கருத்தாக நீங்கள் பேசவே இல்லை. அப்போது ஆயில்ய நட்சத்திரத்தாலேயோ இல்லை மூல நட்சத்திரத்தாலேயோ மாமனாருக்கு மாமியார் எங்கேயோ ஒரு ஆயில்ய நட்சத்திரத்திற்காக எங்கேயோ ஒரு மூல நட்சத்திரத்தில் மாமனார் இறந்து விட்டான் என்பதற்காக மாமியார் இறந்து விட்டார் என்பதற்காக முழுமையாக எல்லா மூல நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் எப்படி உள்ளது? இது காக்கா உட்கார பணம்பழம் உளுந்த கதை தான்மா. அப்போது யார் வீட்லேயோ ஒரு பிறந்த ஒரு சம்பந்தமில்லாத ஒரு பெண் தன்னுடைய மகனுக்கு மருமகளாக மனைவியாக உற்ற ஒரு தோழனாக தோழியாக நண்பனாக, அதாவது தாய் ஸ்தானத்தினுடைய அமைப்பு ரீதியாக வந்து ஒரு மனைவி பெண் வரும் பொழுது, ஆனால் இவர்களை வந்த உடனே வந்து மாமனார் அடிச்சிட்டுன்னா அப்போ மாமனார் இறக்க வேண்டும் என்பது விதிப்பயன் இருந்தால் அது மாமனாருடைய ஜாதகத்தில் அங்கே குற்றம் இருக்குமா ஃபர்ஸ்ட். அதாவது பையனுடைய அப்பா ஜாதகத்தில், அந்த பையனுடைய ஜாதகத்தில் கர்மம் பண்ண வேண்டிய அமைப்பும் யோக்கியதையும் தரமும் இருந்து விட்டால், அதே போன்று தன்னுடைய தாய் அந்த கணவருடைய அம்மா அந்த மனைவி, அந்த மனைவியினுடைய ஜாதகத்தில் மாங்கல்யம் தொங்கக்கூடிய யோக்கியதை இருக்கா? இதை 3 பேர்களுடைய ஜாதகத்தை நாம் அலசி பார்க்காமல் சம்பந்தமில்லாத ஒரு பெண், யார் வீட்டிலேயோ பிறந்த ஒரு பெண் வந்து மனைவி தன்னுடைய வீட்டுக்கு மருமகளாக வரும் பொழுது இவர்களுக்கு குற்றம் என்று சொல்லுவதை எந்த வகையில் நம்ம ஏற்றுக்க முடியும்? அதுதான் சொல்றேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. தன்னுடைய மகன் ஜாதகத்தில் தகப்பனுக்கு கர்மம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா? மூல நட்சத்திரத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த தன் தாய்க்கு கர்மம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா? அந்த தாயினுடைய மாங்கல்யம் தொங்கக்கூடிய பாக்கியம் இருக்கான்னு இங்கே பார்க்கணுமா? இங்கே இல்லாத ஒன்று அங்கே வந்துருமா? அல்லாமல் குறையாது இல்லாமல் வலிக்காது என்று சொல்வதை போல அது மாதிரி மூல நட்சத்திரமோ அதே மாதிரி ஆணுடைய ஜாதகத்தில் மூல நட்சத்திரத்தையோ ஆயில்ய நட்சத்திரத்தையும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு இதுவாக ஏன்னா அந்த தாய் தாப்பெல்லாம் அழுவுறதை பார்த்தோம்னா, சார் ஒரு 2 வரிகளாவது நீங்கள் வந்து டிவி சேனலில் சொல்லுங்கள் அப்போ ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி. அப்போ ஆயில்ய நட்சத்திரம் வந்து ஒரு பெண்ணு தான் வந்து தன்னுடைய கணவனுடைய வீட்டில் வந்து வாழ போகிறாளே தவிர பையன் போய் அந்த வீட்டில் போய் வாழ போகிறது இல்லை. அப்போது அந்த பையனுடைய ஜாதகத்தில் வந்து ஆயில்யம் கேட்டை மூல நட்சத்திரமாக விசாகமாக பார்க்குறது இது எந்த வகையிலும் சாத்தியக்கூறல்ல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் ஒரு வகையில் உண்மைன்னு எடுத்துக்கிட்டாவே, நான் நிறைய நிகழ்ச்சியில் பேசுனது போல் இந்த மேஷ ராசியில் பாருங்கம்மா பரணி நட்சத்திரம்னு இருக்குங்க. இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தரணியாளனுன்னு ஒரு விதி பயன் இருக்கு இல்லைங்களா? அப்போ எங்கேயோ பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆண் ராஜாவாட்ட தரணி ஆண்டான். தரணின்னா என்ன தெரியுங்களா? நாடாள பிறந்தவன் உலகால பிறந்தவன் நம்ம சொல்றோம். அப்படி தரணி ஆண்டான் என்பதற்காக எல்லா பரணி நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை தரணி ஆள முடியுமா? அப்ப தன்னுடைய வீட்டையே ஆளாதவன் எத்தனையோ பேர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்து பிச்சை எடுக்கிறவனின் ஜாதகத்தையும் பார்த்திருக்கிறோமா? அதே போன்று பாருங்கள் அவிட்ட நட்சத்திரம் எங்க பார்த்தீங்கன்னா கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் இருக்கு, இங்க 2 பாதம் இருக்குன்னு வச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரம். இந்த மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவனுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பில் தவிட்டு பானையெல்லாம் தங்கம்னு சொல்றாங்க. அப்போ
யாரோ ஒருத்தருக்கு தவிட்டு பானையில தங்கம் கிடைத்தது என்பதற்காக எல்லா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்காக தவிட்டு பானையில தங்கம் இருக்குமா? அவன் வீட்டுல சோத்து பானையில சோறே இல்லாதவனுடைய வீட்டினுடைய அமைப்பெல்லாம் நான் பார்த்திருக்கேம்மா.